வீட்டு ஆட்சி எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். அண்ணா, உன் மகள் தாமரை உன்னை தேடுனா. நீ வழி அனுப்பி விட்டு உள்ளே வந்ததும் உன்னை பார்த்து கண் கலங்கி அழுதுகிட்டே போனான். பொண்ணுங்களை பார்த்து பார்த்து வளர்த்து கட்டி கொடுக்கும்போது அது கிளம்பும் போதும் கண் கலங்கிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது. என்ன செய்ய, அதுங்களுக்கும் வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிக்கணும் தானே என்று தன் முந்தியை எடுத்து கண்களை துடைத்து கொண்டே சைகையில் கூறினாள் குப்புத்தாயி. ஆமாம் அக்கா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அவள் அப்பா எப்படியெல்லாம் கல்யாணம் செஞ்சு பார்க்க நினச்சாருன்னு எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த குறையும் இல்லாமல் வளர்த்தாரு. அவளுங்க மருதாணி வைக்கணும்னு கேட்டால் வீட்டுக்கே மருதாணி மரத்தை வெட்டி கொண்டு வருவார். மாதம் பிறந்தா டின் கணக்காக ஹோட்டல்காரன் வீட்டுக்கே பலகாரம் கொண்டு வந்து வச்சுட்டு போவான். காந்த மகளான்னு பேரும் புகழும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு என்று அழுதாள் அண்ணன். நீ அழுகாத அண்ணா, எல்லாம் விதிப்படி நடந்துடுச்சு. நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடந்துருச்சு. உன் புருஷன் நல்ல பெரிய எஸ்டேட் ஓனர் மகனுக்கே பேசி முடிக்கத்தான் ஆசைப்பட்டு பேசிட்டு வந்தார். தான் மகளுக்கு மட்டுமா பேசிட்டு வந்தார்? தங்கமான மனுஷன். தான் சித்தி மகனுக்கு சேர்த்து பேசி பொண்ணு எடுக்கிறோம்னு வாக்கு கொடுத்துட்டு வந்தார். அந்த கூட்டம் என்ன செஞ்சது? இவர் பேச்சை கேட்காம வேறு பக்கம் பேசி முடித்து என்னென்னமோ நடந்துருச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாம் தலைகீழாக போச்சு என்று வருந்தினாள் அன்னமாட்சியின் அம்மா மீனாட்சி. ஆமாம் சின்னம்மா, எல்லாம் அந்த அத்தை செஞ்ச வேலை தான். பெரிய எஸ்டேட் ஓனர் மகளை தானே தான் மகனுக்கு பேசிட்டு வந்தாருன்னு யோசிக்காமல் சொல்லாமல் பேச்சை கேட்டு இப்படி வேலை செஞ்சிடுச்சு. பாரு, யார் சொல்லியிருப்பா? எல்லாம் அந்த மதுரக்கார தான். எப்படியோ அவள் அம்மாவை பேசி தான் சொந்தத்தில் பொண்ணு பார்த்து பேசி முடிச்சிட்டா என்றாள் குப்புத்தாய். அவங்க எங்கேயோ முடிச்சுட்டு போகிறாங்க. எனக்கு அதெல்லாம் கூட வருத்தம் இல்லை. என் வீட்டுக்காரர் அவங்க இவர் பார்த்து பேசுனது வேணான்னு சொன்னதை கூட நினச்சி வருத்தப்படலை. தாமரை கல்யாணத்துக்கு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், எனக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்தா நான் என் மகளையாச்சும் எஸ்டேட் ஓனர் மகனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு போய் கேட்டார். அதையும் தராமல் அவர் கூட வம்பு செஞ்சு சண்டை போட்டு அப்பப்பா அந்த மனுஷன் சாவதற்குள்ள எம்புட்டு கஷ்டப்பட்டாரோ என்று தாரையாக கண்ணீர் வெடித்தாள் அண்ணம். ஆமாம் அண்ணா, தான் சித்தி எம்புட்டு வம்பு செஞ்சாலும் தான் தம்பி விசேஷம் விட்டு கொடுக்காமல் போனார் தான் உன் வீட்டுக்காரர் என்றாள் குப்புத்தாய். அப்படி போனதால தான் இம்புட்டும் வந்துச்சு. பந்தக்கால் நடுவதற்கு போனார். போன இடத்துல சும்மாவாக இருந்தாங்களா? அங்கேயும் அந்த மனுஷனோட தகராறு செஞ்சு அவரை நோகடிச்சு தானே அனுப்புனாங்க. அதுக்கு போயிட்டு வந்தவர் தானே வந்து படுத்தவர் மறுநாள் காலையில் நம்ம எல்லாரும் விட்டு போயிட்டாரே என்று கலங்கினாள் மீனாட்சி. அவர்கள் மாறி மாறி தன் கணவனை பற்றி பேசுவதை பார்த்த அண்ணம் தன் கணவனின் கடைசி நாளின் நினைவிற்குள் சென்றாள். அண்ணா வந்தகால் நடுறது கிளம்பலையா என்று தன் வேஷ்டியை கட்டி கொண்டு தம்பி வீட்டின் விசேஷத்திற்கு தயாராக கிளம்பினார் அன்னமாட்சியின் கணவர் காந்தன். இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு இருக்குதுங்க, நாங்கள் கல்யாணத்துக்கு வரோம் என்றாள் அண்ணன். அதுவும் சரிதான், அப்போது நான் போயிட்டு சாயங்காலம் போல் வரேன். விசேஷத்துக்கு எல்லோரும் வந்திருப்பாங்க, நான் பார்த்து பேசிட்டு வரேன் என்று தன் மனைவியை பார்த்து கூறிவிட்டு தன் தம்பி வீட்டு விசேஷத்துக்கு சென்றார் காந்தன். விசேஷ வீட்டில் அனைத்து சொந்த பந்தங்களும் வந்து கலந்து கொண்டார்கள். விசேஷத்தில் நன்முறையில் பந்தக்கால் நடுவதும் முடிந்தது. தன் சித்தியை பார்த்து தன் மகள் திருமணத்தை பேசலாம் என்று சென்றார் காந்தன். ஆனால் காந்தனின் பேச்சை மறுத்து பேசினாள் காந்தனின் சித்தி. அதற்கு காந்தன், என் சொந்தத்தில் இருந்த பங்கு மட்டும்தானே கேட்குறேன், என் சொத்துலேருந்து தானே கேட்குறேன், என் மகளுக்கு வந்த நல்ல சம்பந்தத்தை எப்படி விடுறது சித்தி என்று எவ்வளவோ பேசி முயற்சி பார்த்தார். எதுவும் பலிக்கவில்லை. அவரது சித்தி எதற்கும் அசையவே இல்லை. அங்கே வந்திருந்த சொந்தங்களும் காந்தன் சித்தியிடம் இவரது நிலைமையை எடுத்து கூறியும் தான் இப்போது சொத்தை தர முடியாது, உங்களோட இருக்கிறத வச்சு பார்த்துக்கோங்க என்று விடாப்படியாக பேசினார். காந்தன் மன வருத்தத்தோடு தோளில் இருந்த துண்டை உதறிவிட்டு எதுவும் பேசாமல் தெய்வம் நின்று கேட்கும் என்று மனதில் நினைத்து கொண்டு வீட்டை விட்டு கிளம்பினார். வீட்டிற்கு வந்த காந்தன், பிள்ளைகள் எங்கே அண்ணா என்று கேட்டார். எல்லாரும் மாடி அறைக்குள்ள போய் படுத்தாச்சு என்று மெச்சை காட்டினாள் அன்னமாச்சி. சரி அண்ணா, நான் போய் படுக்கிறேன் என்று கூறி மாடிப்படி பக்கத்தில் உள்ள அறையில் படுக்க சென்றார் காந்தன். நீங்கள் ஏன் இங்கே படுக்க போகிறீங்க? எப்பவும் மேலே தானே படுக்க போவீங்க என்று மாடிப்படியை காண்பித்து கேட்டாள் அன்னமாச்சி. இன்னைக்கு இங்கேயே படுத்துக்கிறேன், நீ போய் படுப்போ என்று கூறி மனம் நொந்து படுக்க சென்றார் காந்தன். அன்னமாச்சியும் மாடிக்கு சென்று பிள்ளைகளுடன் படுக்க சென்றார். திடீரென வயிற்று வலி வந்தது போல் தெரிந்தவுடன் காந்தன் எழுந்து தண்ணீர் அருந்திவிட்டு மீண்டும் படுத்தார். சற்று நேரத்தில் வயிறு வலி மிகுதியாக ஆரம்பித்தது. மாடிக்கு சென்று யாரையாவது எழுப்பி பார்க்கலாம் என்று எண்ணி மாடிப்படியை நோக்கி நடந்தார்.
மாடிப்படியின் பக்கத்தில் வந்தவர் நடக்க முடியாமல் கீழே உட்கார்ந்து விட்டு சாப்பிட்ட அனைத்தையும் குமட்டி விட்டார். தன்னால் எழுந்து செல்ல முடியாமல் மாடியை நிமிர்ந்து நிமிர்ந்து பார்த்தார் காந்தன். கண்கள் கலங்க, அண்ணா, என் பிள்ளைகள் என்று வாயில் முணங்கியபடி நெஞ்சை பிடித்து கொண்டே மாடிப்படியில் ஏறி தன் பிள்ளைகள் காண முடியாத ஏக்கத்தில் குறுக்கே விழுந்து உயிரை விட்டார். மறுநாள் காலை அதிகாலை வாசல் தெளிக்க மாடியிலிருந்து இறங்கி வந்த ரோஹிணி இருட்டில் தன் அப்பா மாடிப்படியின் குறுக்கே படுத்திருப்பதை பார்த்தவள், என்ன அப்பா இங்கே படுத்திருக்கிறாரு? எப்பவும் மாடியில் தானே படுப்பாரு. சரி, தூக்கம் வந்திருக்கும், அப்படியே படுத்துட்டார் போல என்று தனக்குள் கூறி அவரை தள்ளி படுக்க போட்டுவிட்டு வாசல் தெளிக்க சென்றாள். வாசல் தெளித்து விட்டு வரும்போது, என்ன ஏதோ ஈரமாக இருக்குது, ஐயையோ என்னது இது, அப்பா வாந்தி எடுத்துட்டாரு போல, என்னாச்சுன்னு தெரியலையே அவருக்கு என்று கூறி அந்த இடத்தை கழுவி பின் தன் அப்பாவையும் தட்டி எழுப்பி பார்த்தாள் ரோஹிணி. எந்த அசையமும் தெரியவில்லை. அப்பா, அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்பா, என்ன பாருங்க என்று கண்கள் கலங்க கத்தினாள் ரோஹிணி. ரோஹிணியின் சத்தத்தை கேட்ட அனைவரும் மாடியிலிருந்து எழுந்து ஓடி வந்தார்கள். ரோஹிணி, என்னாச்சு, ஏன் கத்துற என்று ஓடி வந்து தாமரை கேட்டார். அக்கா, அப்பா வாந்தி எடுத்திருக்கிறாரு, இப்போதான் கழுவிட்டு எழுப்பி பார்க்குறேன், அப்பா கண் முழிச்சு பார்க்கவே இல்லை, எனக்கு பயமாக இருக்குதுக்கா என்று கதறினாள். உடனே பக்கத்தில் உள்ள கம்பவுண்டரை அழைத்து வரலாம் என்று ஓடினார்கள் அவரது பிள்ளைகள். தாமரை ஊசி போட்டு பார்க்கலாமே என்று அவரது கையை பிடித்து ஊசி போட்டு பார்த்தாள். விதியின் சதியில் காந்தன் உடம்பில் மருந்து ஏறவில்லை. அதை பார்த்த தாமரை, ஐயையோ அப்பா என்று கத்தி கொண்டு ஊசியை உடைத்து போட்டு விட்டாள். இதை பார்த்த அனைத்து பிள்ளைகளும் துடித்து போய் அப்பா அப்பா என்று கதற ஆரம்பித்தார்கள். பக்கத்தில் இருந்தவர்கள் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் பார்க்கலாமே என்று கூறி வண்டியில் அவரை தூக்கி கொண்டு சென்றார்கள். இதை பார்த்த அன்னம் தனக்கு காது கேட்காத காரணத்தால் தன் கணவன் இறந்த நிலையை அறியாது, எதுவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா, குளுக்கோஸ் போட தூக்கிட்டு போகிறீங்களா என்று தன் கையில் ஊசி குத்துவது போல் காட்டி சைகையை காட்டி கேட்டார். அதை கேட்ட பக்கத்தில் இருந்தவர்கள், அன்னம் தாயி, உன் வீட்டுக்காரர் நம்மட்டு போயிட்டார் தாயி, அவரை காப்பாற்ற முடியுமானே தெரியலையே, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறாங்க என்று கூறினார்கள். அவர்கள் கூறியது கேட்ட அன்னம் இடிந்து போய் கண்களில் நீர் வடிவதோடு அப்படியே கீழே உட்கார்ந்து விட்டாள். தன் அம்மா இப்படி கேட்பதை பார்த்த பிள்ளைகள் ஓடி வந்து தன் தாயின் மீது சாய்ந்து, அம்மா, அப்பா போயிட்டார்னு சொல்கிறாங்கம்மா, நம்ம அப்பா போயிட்டாராம்மா என்று தலையில் அடித்து கொண்டு அழுதார்கள். பிள்ளைகள் தன் மீது சாய்ந்து அழுவதை பார்த்தவுடன் தானாக கண்கள் கலங்கி, ஐயோ எங்களை விட்டு போயிட்டீங்களே கத்தி அழுக ஆரம்பித்தாள் அன்னம்மாச்சி. ஆஸ்பத்திரிக்கு தூக்கி சென்றும் பயனில்லை என்று மீண்டும் காந்தனை வீட்டிற்கு தூக்கி கொண்டு வந்தார்கள். காந்தனை பார்த்த அன்னம் ஓடி சென்று அவரது நெஞ்சில் படுத்துக்கொண்டு, நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க, நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேனோ, பிள்ளைகளை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே என்று கத்தி கதறினாள். அவரது பிள்ளைகள் ஒன்றை ஒன்று பிடித்து கொண்டு தாயின் மேல் சாய்ந்து அழுதார்கள். இந்த செய்தியை காந்தன் சித்திக்கு தெரியப்படுத்தினார்கள். அதை கேள்விப்பட்டவுடன் அவரது சித்தி குடும்பத்தினரும் வந்தார்கள். அங்கே வந்த ஒருவர், நேற்று ராத்திரி அங்கே வந்து சண்டை போடும்போது கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தார், இப்போ காலையில் இப்படி படுத்துட்டாரே மனுஷன் என்று கூறினார்கள். அந்த கூட்டத்தில் வந்த இருவர், நேற்று ராத்திரி கொல்லை பக்கம் கூட பார்த்தோமே, வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாரே என்று ஒவ்வொருவரும் ஒன்றொன்று கூறினார்கள். இது கேட்ட அவரது பிள்ளைகள் தன் தந்தை தங்களை எழுப்ப வந்தது தெரியாமல், அப்பா அப்பா, நாங்கள் இருந்தோமே, எங்களை வந்து எழுப்பியிருக்கலாமே, நாங்கள் உங்களை இப்படி விட்டுருப்போமா என்று அழுதார்கள். யார் பேசுவதையும் கேட்க முடியாத அன்னம்மாச்சி ஒரு புறம் தன் வாழ்க்கை என்னும் உலகம் இருண்டு விட்டது, அதே மறுபுறம் வெளிச்சத்திற்கு வருவதற்கான தன் மடியில் படுத்து ஆளும் தன் பிள்ளைகள். திக்கற்ற நிலையில் தன் கணவனின் முகத்தை பார்த்து பல ஆயிரம் கேள்விகளுக்கும் விடை தெரியாமல் நிற்கிறாள் அன்னம்மாச்சி.